என்ன இவ ரொம்ப நேரமா மெசேஜே பண்ணிட்டு இருக்கா? கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. என்னாச்சு இவளுக்கு? அதை ஏண்டி கேக்குற? அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்ன கொஞ்ச நேரம் கூட கம்முனு இருக்க கூட மாட்டேங்கிறான். ஏப்பா பாரு என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான். அவனோட எனக்கு பெரிய தொந்தரவா இருக்கு. என்ன இவ கிறிஷ் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான்னு சொல்லிட்டு இருக்கேன். கிறிஷ் என்னோட கிஃப்ட்னு சொல்றா. இவ என்னதான் சொல்ல வரா? என்ன ராதா இவ? ராதா அவன் டார்ச்சர் பண்றான்னு நான் சொல்றேன். ஆனா அவ என்னமோ எனக்கு கிறிஷ் ஒரு கிஃப்ட்னு சொல்றா. என்ன சொல்ல வரானே எனக்கு புரியல. என்னடா இப்ப என்ன உன் பிரச்சனை? ராதா ராதா ஒரு சின்ன ஹெல்ப் ப்ளீஸ், தயவு செஞ்சு பண்ணுங்களேன். ஹெல்ப்பா? உனக்கா? சரி சொல்லு, யோசிக்கிறேன். கொஞ்சம் அந்த டவல் எடுத்து கொடுக்குறீங்களா? என்னது? நானா? வாய்ப்பே இல்ல ராஜா. என்னை எப்படி கிண்டல் பண்ண? நான் சொல்றதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? பாக்குறேன். நீயே வந்து எடுத்துக்கோவேன்னா என்னால எல்லாம் எடுத்து தர முடியாது. ராதா ப்ளீஸ் ராதா, நான் உங்களை இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிடுங்க. இனிமே நான் எதுவும் பண்ண மாட்டேன் ராதா. சரி சரி, ரொம்ப கெஞ்சாத. எடுத்துட்டு வந்து தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். அதுக்கு ஒத்து வந்தீன்னா குடுக்கறேன். இல்லாட்டி என்னால முடியாது. உங்க சித்திய கூப்பிட்டு எடுத்து தர சொல்லு. அடி பாவி, நேரம் பார்த்து பழி வாங்குறல்ல. இருடி உன்னை வச்சுக்கிறேன். ராதா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதுக்கு மறுப்பு சொல்ல போறது இல்ல. எடுத்து கொடுத்துட்டு எதா இருந்தாலும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இவன் சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி, போய் தொலைறான். இந்தா. ராதா, ரொம்ப தேங்க்ஸ். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன இவன் துண்டு வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசினா, வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுறான். இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியலையே. என்ன? எதுக்கு இந்த சிரிப்பு? இல்ல, என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா நீங்க துண்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பீங்க. அதான். கிரிஷ், ம், சொல்லுங்க ராதா. பாத்தியா? நீ என்கிட்ட இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லி தானே என்கிட்ட துண்டு கேட்ட. ஆனா இப்போ எப்படி பேசிட்டு இருக்க? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அத சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லையே, நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க. அத பாக்கையில உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் தோணுது. அட, ஸ்வேதா. என்ன ஸ்வேதா தங்க இன்னைக்கு கால் பண்ணிருக்கா? என்ன விஷயம்னே தெரியலையே. ராதா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்வேதா தேவையில்லாம கால் பண்ண மாட்டா. என்கிட்ட ஏதாவது முக்கியமா கேட்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். கிரிஷ், உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல. உங்ககிட்ட யாரு பேசுனா எனக்கு என்ன? ஓ, சரி சரி. ஹலோ, சொல்லு ஸ்வேதா. அண்ணா, மறுபடியும் மீட்டிங்ல சொதப்பிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் ஐடியா கொடுண்ணா. என்ன சொதப்புனீங்க? நீங்க செக் பண்ணிட்டு டீட்டெயிலா சொல்லுங்க. அண்ணா, நான் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்களேன். சரி, ஓகே. மீட்டிங் ஆரம்பிக்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ஹாஃப் அன் ஹவர். சரி, நான் பார்த்துட்டு உங்களுக்கு மெயில் பண்றேன். சரிண்ணா. ம், சரி ஸ்வேதா. அண்ணாவா? ஆனா அப்புறம் எதுக்கு இவன் போங்க வாங்கன்னு பேசுறான்? இவனாலதான் நாம இவனையும் அந்த பொண்ணையும் தப்பா நினைக்க வேண்டியதா போச்சு. என்ன மேடம் மூஞ்சி அப்படியே மாறி இருக்கு? இவ்வளவு நேரமா கோவமா இருந்தீங்க. அப்ப ஸ்வேதனாலதான் உங்களுக்கு என் மேல கோவம், அப்படிதானே? கிரிஷ், நான் அப்படி சொன்னனா? நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? எனக்கு கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நீங்க பேசுனதுக்கு தான் கோவப்பட்டேன். மத்தபடி நீங்க யார்கிட்ட பேசுனா எனக்கு என்ன? நான் எதுக்கு தேவையில்லாம இத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். ஓஹோ,
அப்படி போகுதா? அப்படி இருந்தா மேடம் இதுக்கு இப்ப தப்பிச்சு போறீங்க? அப்போ என் மேல உங்களுக்கு பாசம், அக்கறை எல்லாம் இருக்கு. ஆனா அதத்தான் வெளியில காட்ட மாட்டேங்கிறீங்களா? சீக்கிரமா நீங்களே காட்டுவீங்க ராதா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் எப்பவும் உங்ககிட்ட ரொமான்டிக்கா, ஆசையா இருக்கணும்னு நினைக்கல. ஆனா இப்படி சின்ன சின்ன சண்டை போட்டுட்டு, நீங்க வெக்கத்துல இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா நீங்க இழந்த எல்லா சந்தோஷத்தையும் நான் கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி குடுப்பேன். நல்ல ஹஸ்பண்டா. பிரசாந்த், இந்த Dress எப்படி இருக்குன்னு பாரு. இது பாப்பாக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஏய், உனக்கு புடிச்சதுன்னா பார்த்து எடுத்து பிரியா. என்கிட்ட கேட்ப. அப்புறம் நான் நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னு சொன்னேன்னா அதுக்கு ஏதாவது குறை சொல்லுவ. உனக்கு எது பிடிக்குதோ நீ பார்த்து எடுத்துக்கோ. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. ஒரு குழந்தைக்கு Dress கூட எடுக்க தெரியாதா? என்னதான் உங்க அம்மா வளர்த்தி வச்சிருக்காங்களோ. என்கிட்ட சண்டைக்கு மட்டும் எப்படி வருவாங்க பையனுக்கு வரைஞ்சு கட்டிட்டு. என்னடி வாய்க்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க? சத்தமா தான் சொல்லேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. எப்பவும் புலம்புறதுதான். புதுசா என்ன சொல்லிட போறேன் நானு? சரி வா, இங்கேயே எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்ப? அந்தலயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அங்கேயும் போய் பாப்போம் வா. எனக்கு அந்த Dress ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலயே 2 எடுத்திருக்கேன். இங்க பார்க்கலாம். இங்கேயும் நல்லா இருந்ததா இங்கேயும் எடுப்போம். இல்லாட்டி அந்த 2 Dressே போதும். ம், சரி, உன்னோட விருப்பம்தான். ஏய், அங்க பாரு, சஞ்சய். ஆமா பிரசாந்த், சஞ்சய் நிக்கிறாரு. ஒருவேளை இந்த கடையில தான் ஒரு வேலை செய்யறாரோ? சஞ்சய், அட பிரசாந்த் அண்ணா, நீங்க இங்க இங்க. நாங்க பாப்பாக்கு தான் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு வந்தோம். பாப்பாக்கு 1 மாசம் ஆயிடுச்சுல்ல, அவளை பார்க்கவே வர முடியல. அதான் சரி வந்துட்டு எப்படி ட்ரெஸ் எடுக்காம போறது? நம்ம வீட்டு முத பொண்ணு இல்ல. பிரசாந்த் அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவகிட்ட ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அதுக்காக மாமா எடுத்து கொடுக்கற மாதிரி வருமா? மாமா முறைக்கு நான் எடுத்து கொடுத்தே ஆகணும்ல. பிரியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க சஞ்சய். கனி எப்படி இருக்கா? ஆ, நல்லா இருக்கா. என்னாச்சு? இவ மூஞ்சியே ஒரு மாதிரி ஆகுது கனிய கேட்ட உடனே. சரி, எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்குவோம். இப்போ இத பத்தி எதுவும் கேட்க வேண்டாம். சரி சஞ்சய், நாங்க கிளம்புறோம். போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். ஆ, சரிண்ணா. எதுக்கு இந்த சஞ்சய் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியல. அவன் எவ்வளவு பண்ணாலும் என்னால வெறுக்கவும் முடியல. எனக்கு அவன் நினைப்பு அடிக்கடி வருது. என்னால இந்த இடத்துல நான் இப்படி அழுதுட்டு இருக்கும்போது அவன் பார்த்தானா ஏதாவது பண்ணி என்ன சிரிக்க வச்சிருப்பான். என்ன அவனை தவிர யாராலும் அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கவே முடியாது. இது ஏன் அம்மாக்கும் புரிய மாட்டேங்குது, சஞ்சய்க்கும் புரிய மாட்டேங்குது. என்ன இவ தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா? ஒருவேளை சஞ்சய் பத்தி யோசிச்சுட்டு இருக்காளோ? இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல. நாம அன்னைக்கு பேச்சின பேச்சுக்கு சஞ்சய் இவகிட்ட கண்டிப்பா மூஞ்சி கொடுத்தே பேசியிருக்க மாட்டான். சூடு சொன்ன இல்லாதவனா அவன். அதெல்லாம் கண்டிப்பா பேசியிருக்க மாட்டான். கனி, என்னம்மா இங்க என்ன கொலுசை பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மா திருகாணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. கனிமா, நீ சந்தோஷமா இருக்கணும்டா. அதான் இந்த அப்பாக்கு வேணும். ஆமாப்பா, ஏன் சந்தோஷத்துக்காக தான் நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க. நான் சொல்றது சரிதானப்பா? என்ன இவ கூட்டா இவங்க அப்பா மனசையும் மாத்திடுவா போல. நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒரு வழிக்கு கொண்டு வந்தா இவ வேற வழிக்கு கூட்டிட்டு போறாளே. ஏங்க, நீங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரேன்னு சொன்னாங்க. முதல்ல அவங்க எல்லாம் வந்துட்டாங்களான்னு போய் பாருங்க. அதுக்குதான் நான் பையனை நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் அவன் பாத்துக்குவான். கனி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்துருவாங்க. நாம அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போலாம். போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வரைக்கும் லேட் ஆயிடும். உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எடுத்துக்கோ, சரியா? இங்க என்ன இருக்கு நான் எடுக்கறக்கு? நான் ட்ரெஸ் ஷாப் போய் எடுத்துக்கிறேன். கனி, எதுவா இருந்தாலும் நல்லதுக்கு நினைச்சுக்கோ. அப்பா உன் கூட தானே இருக்க. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா? அப்பா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்க போல. வாங்க. என்னம்மா
நீ ஏதாவது சொல்லணுமா? நான் என்னடி சொல்லணும்? நானெல்லாம் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே எனக்கு போதும். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். வாங்க வாங்க, எங்க சம்மந்திய காணோம்? அவரு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் நானும் பையனும் வந்தோம். வாங்க சம்மந்தி. என்னதான் நேரம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் உங்களை தான் காணோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். கரெக்டான டைம்க்கு வந்துட்டீங்க. அத்தை, கனிய காணோம்? மாப்பிள்ள அவ உள்ளதான் இருக்கா, போய் பாருங்க. கனி, இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அதான் எப்படி செலவாகும்? அதான் துணிமணி இருக்கிறதுல எங்க செலவாச்சு? அதெல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா? என்ன கனி நீங்க, இனிமே உங்க செலவு எங்க செலவுன்னு சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம செலவுன்னு சொல்லுங்க. இனிமே நம்ம ஒரே குடும்பம் ஆயிட்டோம்ல. கனி, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இல்லாம எப்படி இருக்கும்? என் அத்தை போய் எடுத்து கொடுத்ததாச்சே, கண்டிப்பா நல்லாதான் இருக்கும். எனக்காக அவன் பார்த்து பார்த்து எடுத்திருப்பான். எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா. கல்யாணம் பண்ணிக்க போறது என்ன? எப்ப பாரு அவ அத்தை பைய புராணத்தையும் பாடிட்டு இருக்கா. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் என்ன நடக்குது நீ பாத்துக்கிட்டே இரு. இந்த ராஜா யாருன்னு அப்ப நீ நல்லா தெரிஞ்சுக்குவ. ராதிகா, என்னம்மா என்னாச்சு? நேத்து போன் பண்ணி ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன. அண்ணா, அண்ணா, ராதிகா, என்னாச்சுமா? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இத நான் எப்படி குரு அண்ணாட்ட சொல்றது? அவர் என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாரா? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் ராதிகா. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீ எப்பவும் என்கிட்ட சொல்லுவல்ல, நீங்க எனக்கு அண்ணன் மாதிரின்னு. அந்த உரிமையில நீ என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏதாவது பிரச்சனையாமா? ராதிகா, எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்கா? என்னாச்சு ராதிகாக்கு? ஏதாவது பிரச்சனையா? எதுவும் வேண்டாம். குரு உன்னை பத்தி என்ன நினைப்பா? என்னதான் அண்ணனா இருந்தாலும் உன் சொந்த அண்ணா கிடையாது. தேவையில்லாம எதுவும் அடுத்தவங்கிட்ட சொல்லிட்டு இருக்காத ராதிகா. எதுவா இருந்தாலும் நாமளே டீல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருடி. என்னாச்சு? எதுக்கு இப்படி அவ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா? குரு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, அதனாலதான். அட, அதுல என்ன இருக்கு? நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். பரவாயில்ல குரு, உனக்கு எதுக்கு சிரமம்? நானே அவளை பாத்துக்கிறேன். சரி, ஏதாவதுனா கூப்பிடு. எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு கால் பண்ணு. அடுத்த செகண்ட் நாங்க வந்து நிப்பேன். சரியா? சரி குரு, வா போலாம். ராதிகா நடந்துக்கிறத பார்த்தா அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற மாதிரி தெரியலையே. மனசு சரியில்லாதவ மாதிரி இருக்கா. என்ன பிரச்சனையா இருக்கும்? இந்த கமலி எதுவும் சொல்ல விடாம அவளை அழுகாம கூட்டிட்டு போறா. பெரிய பிரச்சனையா இருந்தா அதுல போய் ராதிகா மாட்டிக்கிட்டானா? தேனு, 3வது மாசம் பிள்ளைக்கு பேர் வச்சதை எடுத்துட்டு போனோம். அம்மா, இப்பதானே ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு. இன்னொரு மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள பாத்துக்கலாமா? பேரெல்லாம் பார்க்கணும்ல, எல்லாத்தையும் போய் கூப்பிடணும். எல்லாம் எவ்வளவு வேலை இருக்கு. அதுக்குதாம்மா சொல்றேன். பிரசாந்த், பிரசாந்த், வாங்க. குழந்தை பிறந்து ஒரு மாசம் ஆச்சு. இப்பதான் மாமா வந்து பாக்குறதா? என் பொண்ணு ரொம்ப கோவமா இருக்கா. எப்படி நீ அவளை சமாதானப்படுத்த போற? கோவத்துல தூங்கிட்டா போல. அப்படியே பாக்குறதுக்கு குரு மாதிரியே இருக்கா. என்ன வெண்ணிலா, நம்ம சைடு ஜாட உன்னையும் காணோமே. அச்சோ, என் தங்கம் எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கா. எப்ப எந்திருப்பா வெண்ணிலா? வெண்ணிலா, எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கா. நீ மறக்காம டெய்லியும் சுத்தி போட்டுரு. பிள்ளைக்கு கண்ணுக்கு இது பட்டு நலக்கம் ஆயிட போகுது. அதெல்லாம் டெய்லியும் சுத்தி போட்டுரும் பிரியா. தெரியல பிரியா, இவ்வளவு நேரம் ஆட்ட கட்டிட்டு இப்பதான் தூங்குறா. அம்மாடியோன்னு இப்பதான் நாங்க உட்கார்ந்துருக்கோம். எல்லாம் நடக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எங்க சித்திடியே விட்டு எங்க சித்தி பாத்துக்குவாங்க. இல்ல சித்தி? சரிதாம்மா, நானே கால்வலியோட கிடக்குறேன். நான் எங்க போய் இவளை பிடிக்கிறது? இப்பவே எவ்வளவு சேட்டை பண்றா. கையில வச்சிருக்கவே முடியறது இல்ல. அங்க இங்கேயும் ஆடிட்டே இருக்கா.
தேனு, பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாரு. ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கு. எங்கே கொடுத்தேனு? ஆமா, பிரசாந்த், ரொம்ப நல்லா இருக்கு துணி. சித்தி, எடுத்தது நானு. உங்க மருமகனை பாராட்டாதீங்க. சும்மா வந்து துணைக்கு தான் நின்னாரு. ம் ஏண்டி, நானும் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ கடைசியில நல்ல பேர் எல்லாத்தையும் வாங்கலான்னு பாக்குறியா? என் மருமகளுக்கு நான் தான் பார்த்து எடுத்தேன். நீங்க சொல்றது சரிதான் அத்தை. எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு தான் வரணும். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? ஆனா நீங்க ரெண்டு பேரும் இருந்தாலே இப்படி கலகலப்பா இருக்கும் வீடு. ஏய், பாப்பாக்கு 3வது மாசம் பேர் வைக்கணும். நல்ல பேரா பார்த்து சொல்லுங்க. நல்ல தமிழ் பேரா இருக்கணும். பிரியா, பாப்பாக்கு 3வது மாசம் பேர் வைக்கணும். எங்களுக்கு சுத்த தமிழ் பேரா இருக்கணும். பிரிச்சு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. கூப்பிட்டா முழு பேரையும் சேர்த்து கூப்பிடுற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். நாங்க இந்த எழுத்தெல்லாம் பார்க்கல. ஒரு நல்ல பேரா இந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க. பிரியா, பாப்பாக்கு 3வது மாசம் பேர் வைக்கணும். எங்களுக்கு சுத்த தமிழ் பேரா இருக்கணும். பிரிச்சு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. கூப்பிட்டா முழு பேரையும் சேர்த்து கூப்பிடுற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். நாங்க இந்த எழுத்தெல்லாம் பார்க்கல. ஒரு நல்ல பேரா இந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க. சரி, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி தேனே, நான் பார்த்துட்டு சொல்றேன்.